ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். நம்ம சூப்பர் சாட் அப்படிங்கிறது லைவ்ல சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கேட்பாங்க. அதில் அவங்களுடைய கொஸ்டின்ஸ் மட்டும் பாப்அப் பண்ணோம் சில நிமிடத்திற்கு. அப்போ அவங்களுக்கான ஆன்சரை முன்னுரிமை கொடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஆனால் நம்ம வந்து சூப்பர் சாட் அப்படிங்கிறது நம்ம ஒரு இஷ்டத்துக்கு பண்ணல, மக்களினுடைய வற்புறுத்தலின் காரணமாக தான் பண்றோம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்ம இலவசமாக தான் பண்ணிட்டு வரோம். 2020 இருந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணிட்டு வரோம். லைவ் ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட லைவ் வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. இதே மாதிரி ஃப்ரீ ப்ரிடிக்ஷன். இப்போ வந்து இன்னுக்கிட்டு நான் சூப்பர் சாட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் லைவ்ல சொல்லுவேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அப்புறம் எதுக்கு சூப்பர் சாட்டுங்கிற ஆன்சரை போடுற அப்படின்னா, சூப்பர் சாட்ல ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட்டாவது வைக்கணும். 20 ரூபா போட்டுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லலை அப்படின்னு எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது அப்ப நான் ஒரு மார்ஜின் வைக்கிறேன். சரிங்களா? அதே நேரத்தில் சூப்பர் சாட் பண்ணவங்களுக்கும் அன்னைய லைவ்ல சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தனி வீடியோ பண்றேன். ஸோ எப்பவுமே ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல லைவ் பண்றோம். அதுல யாரெல்லாம் சூப்பர் சாட் பண்றாங்களோ அவங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் மண்டே இல்லைன்னா டியூஸ்டே, மோஸ்ட்லி 2 நாள், மோஸ்ட்லி மண்டே வந்துடும். இரவு 7 மணிக்கு வீடியோ ஃபார்மேட்ல ஜாதக விளக்கத்தோடு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால மற்றவர்கள் புதுசா பார்க்கிறவர்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, என்ன சார் நீங்க சூப்பர் சாட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணலான்னு. ஸோ இதான் சார் ரீசன். சரிங்களா? இந்த ஸ்க்ரோலிங் போடலாம். இந்த ஸ்க்ரோலிங்ல அந்த எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் பண்ணும்போது அது மறைஞ்சிருது, இல்லைன்னா ரொம்ப பெருசா போயிடுது. அதனாலதான் டெக்ஸ்ட் பண்ண முடியல. எனிவே நான் அது வேற எப்படியாவது பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த லைவ்ல எல்லாம் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு லைவ்லயே ஆன்சர் வராது அப்படிங்கும் பொழுது நான் எதுக்கு உனக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சில நேர்கள் கூட விரும்பலாம். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அடுத்தடுத்த வாரங்கள்ல. சரி, இப்ப இந்த வாரம் யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துடலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா, தயவுசெய்து சூப்பர் சாட் பண்ணி கேள்வி கேட்கறவங்களுக்கு அந்த டீடைல்ஸையும் போட்டு அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரியா? ஸ்டிக்கரோ அல்லது சூப்பர் சாட் பண்றீங்களோ உங்களுடைய கேள்விகளையும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி அனுப்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை நான் தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்குது. சரியா? அப்படித்தான் அந்த யாராவது ஆஷ்வேல் ப்ரோஸ் அப்படின்னு ஒரு ஐடி, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவருடைய ஐடியை நான் கண்டுபிடிச்சி எடுத்து வந்தா 12/6/79 12:40 AM ஊட்டி. இவர் இந்த ஊர்க்காரர். அவர் பேர் வந்து ஆஷ்வேல் ப்ரோ. அவர் பேர் கொடுக்கல, இதான் டீடைல்ஸ். இவர் கேள்வி என்னன்னா, ஃபாரின் ஜாப் எப்ப எனக்கு ஃபாரின் மறுபடியும் போவேன் அப்படிங்கறது கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதற்கான ஜாதகம் வரும், பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இதுதான் சார். சரியா? 12/6/79 12:40 AM ஊட்டி. ஸோ இதுதான் இந்த ஜாதகம். கும்ப லக்னம் அண்ட் தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம் 1வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தசை தான் போகுது. ராகு தசையில குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி இந்த மே மாதத்துல இருந்து போயிட்டு இருக்குது. சோ மே மாதத்துல இருந்து 2029 மார்ச் வரைக்கும் சனி புத்தி. இந்த சனி புத்தி ஏன் வேலையை ஃபாரினுக்கு அனுப்பல அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பாருங்க எங்க நிக்குது. ஜாதகத்தில் ராகு தசை சனி புத்தி எங்க உட்காந்துருக்கு? 7ஆம் இடத்துல பகை வீட்டுல 2 உட்காந்துருக்குது. அடிச்சுக்க பிடிச்சுக்கோன்னு உட்காந்துருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்? வேலையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அந்த வீடு ஸ்திர வீடு, வெளிநாட்டு தொடர்பு கொடுக்குதா? இல்ல. அப்ப வேலை இழப்ப காட்டுது, அல்லது வேலையில பிரச்சனையை காட்டுது, உடல் ரீதியான பிரச்சனைகளை காட்டுது. இதுதான் சனி புத்தி பண்ணும். சோ அதனால சனி புத்தி வெளியில அனுப்பாது. சரி, அடுத்ததாக வரக்கூடிய புதன் புத்தி ஷோரா வெளிநாட்டுக்கு அனுப்பும். எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்போம் அப்படின்னா, உங்களுக்கு புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறார். 5ஆம் இடத்துல அமர்ந்திருந்தா உள்ளூர்ல தானே இருக்கணும். எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்றோம் அப்படின்னா, சந்திரனுடைய பார்வை. நான் சொல்றேன்ல, ஒரு வெளிநாட்டுக்கு தொடர்பு, வெளிநாட்டு போக்குவரத்துக்கு ஒருத்தர் இருக்கணும்னா நீர்ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள், சரராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள், ராகு கேதுனுடைய தசா புத்தி, ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், சோ இதெல்லாம் அது 8-12 தொடர்பு இருக்கக்கூடிய கிரகங்கள், இதெல்லாம் வெளிநாட்டை குறிக்கும், தூர இடத்தை காட்டும். இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு சந்திரனுடைய தொடர்பு. இதான் ரொம்ப முக்கியமான பயன். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரனுடைய
பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நீர் ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள். இப்ப இவ்வளவு விஷயம் இருக்குது வெளிநாட்டுக்கு போறதுக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல சந்திரனுடைய பார்வையில் புதன் இருந்து ராகுனுடைய நட்சத்திரம் வாங்கி நிக்கிறதுனால ஷியோரா புதன் புத்தியில வெளியில போவீங்க. ஆனா அந்த புதன் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? நண்பரின் மூலமா தான், நண்பரினுடைய ஒரு உதவியின் மூலமா தான் வெளிநாட்டு போக்குவரத்து இருக்கும். வேலையில சின்ன உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் குறைவான ஒரு ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்மா வெளிநாட்டுக்கு போவீங்க. புதன் புத்தியில தான், சனி புத்தியில இல்ல. ஓகேவா? சரி, ரைட். நன்றி சார். அடுத்த தடவை பின் பண்ணும் பொழுது உங்களுடைய டீடைல்ஸோட பின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா அபிதா ஸ்ரீ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க தான் ஆக்சுவலா ஒரு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜும் பண்ணிருந்தீங்க. புரியுதுமா? 5/11/2002 8:10 AM தேனி. So now MBBS first year. Now Sani Dasa is going. PG courses entering in Ragu Buddhi or Guru Buddhi. MS surgery related or MD நான் சர்ஜரி என்ன படிப்பேன், பிஜில நான் படிப்பேனா அல்லது என்ன படிப்பேங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அந்த இதுவும் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்க ஜாதகத்தை எடுக்கிறேன். 5/11 5/11/2002 5/11/2002 8:10 AM 8:10 AM ஊர் தேனி. தேனியில இருந்தா 2-3 பேரு சூப்பர் சாட்டே பண்ணிருக்காங்க. தேனி. சரி, ரைட்டுங்க. உங்க ஜாதகத்தை எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, உங்களுடைய ஜாதகம் விருச்சிக லக்னம் துலாம் ராசி. சோ இதுதான் உங்களுடைய ஜாதகமா? சரியா? துலாம் ராசி, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 1வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசை தான். கரெக்ட். நீங்க முடிக்கக்கூடிய காலகட்டம் 2032. ஆல்மோஸ்ட் ராகு புத்தி கடைசி காலகட்டங்கள்ல முடிக்கிறீங்க. நீங்க எதிர்பார்ப்பது அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லக்கூடிய குரு புத்தியில எனக்கு கோர்சஸ், பிஜி கோர்சஸ் கிடைக்குமா? அது என்ன மாதிரியான கோர்சஸ் அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி. சோ அதனால ராகு புத்தி இறுதி காலகட்டம், அடுத்தது குரு புத்தி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பு கொடுக்குமா, பிஜி கோர்சஸ் கொடுக்குமா அப்படின்னா சரி. ராகு தசை குரு புத்தி, ராகு 16 குரு 22. சோ குரு உச்சமா நிக்கிறாரு. குரு வாங்கின சாரம் சனியா இல்ல புதனுடைய நட்சத்திரம். சோ புதன் சுக்கிரன். சர்ஜரி போகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சோ புதன் 13, சூரியன் 18, சுக்கிரன் 11. ஷோரா படிப்பீங்க. குரு புத்தியில உள்ள போயிடுவீங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. சரியா? ஏன் அப்படின்னா குரு உச்சமா நிக்கிறாரு. அண்ட் தென் புதனுடைய நட்சத்திரமும் வாங்கி நிக்கிறாரு. சரியா? புதனுடைய நட்சத்திரத்துல வாங்கி புதன் 13 டிகிரி, இங்க செவ்வாய் 19 டிகிரி, நியரஸ்ட் அந்த தொடர்பு காட்டுது. இந்த 2 பாயிண்ட்டும் இந்த ஜாதகத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால 5-9 தொடர்பு வந்துச்சுன்னா உயர்நிலை கல்வி, பிஹெச்டி, எம்இ, எம்எஸ் இது மாதிரியான கல்வி எல்லாம் படிப்பாங்க. இது 5-9 தொடர்பு இருக்கணும். உங்களுக்கு கரெக்டா ராகு தசை குரு புத்தி 5ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாகி ரன் பண்றாரு. அண்ட் தென் புதனுடைய நட்சத்திரம் வாங்கினீங்க. அப்ப கல்விக்கு தான் போக போறீங்க அப்படிங்கறத தெளிவா காட்டுது. அந்த குரு உங்களுக்கு நீராசியில உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் நேருக்கு சொன்னேன். நீராசியில உட்கார்ந்துருச்சுன்னா தூர இடத்திற்கு நகர்த்தும், வெளியிடங்களுக்கு நகர்த்தும். அப்ப நீங்க வெளிநாடுகள், வெளி மாநிலத்துல கூட படிக்கிறதுக்கான சான்சஸ் வரும் அப்படின்னு சொல்லுது. சரியா? அப்ப ஷுவரா படிப்பீங்க. குரு புத்தியில படிக்கிறதுக்கு தான் போவீங்க அப்படின்னு காட்டுது. ராகு தசை முடிஞ்சு அடுத்தது குரு தசை, அது கண்டினியூஸா வருதுங்க. சோ அதனால நீங்க சர்ஜரி அல்லது இன்னொன்னு என்ன கோர்சஸ் போட்டிருந்தீங்க, எம்எஸ் சர்ஜரி ரிலேட்டட் ஆர் எம்டி நான் சர்ஜரி. ஓகே, எம்எஸ்னா சர்ஜரி ரிலேட்டடா போகணும், எம்டினா நான் சர்ஜரி. இங்க செவ்வாய் சூரியன் இந்த காம்பினேஷன் தொடர்பு பலமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்னது சர்ஜரிக்கு போக முடியும். இங்க குரு உச்சமா நிக்கிறார் 22 டிகிரி, புதன் சாரம். சோ புதன் 13, 14, 18, 5. அதே போல செவ்வாய் 19, சுக்கிரன் 11. எம்டிக்கு தான் படிப்பீங்க, சர்ஜரிக்கு போக மாட்டீங்க. எம்டி ரிலேட்டடா தான் படிப்பீங்க. சரியா? இங்க சூரியனும் செவ்வாயினுடைய தொடர்பு தூரமாக இருக்குது. சுக்கிரன் தான் மிக நெருக்கத்துல நிக்கிறாரு. சுக்கிரன் புதன் காம்பினேஷன். சோ கன்ஃபார்மா கல்வியை கொடுக்கும்.
எம்டி ரிலேட்டடான ஒரு ஒரு அதாவது சர்ஜரி ரிலேட்டட் இல்லாத ஒரு கல்வி, நல்ல கல்விதான், நல்ல மரியாதையான ஒரு கல்வியை தான் நீங்க படிப்பீங்க. நல்லா இருக்கு. அடுத்த வரக்கூடிய குரு தசையும் சிறப்பான தசை உங்களுக்கு. ஓகே, நன்றிங்க. சோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஹரிஹரா. ஹரிஹரா இவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கிறோம், நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். இதே கேள்வியை போன வாட்டி ஜாதகத்துல கேட்டிருந்தா, மீன் லைவ்ல கேட்டிருந்தார், இப்ப சூப்பர் சாட்ல கேட்டிருக்காரு. ஹரிஹரா என்ன கேட்டிருக்கார்? வேலை மாற்றம் முயற்சிக்கிறேன், கிடைக்கவில்லை, எப்பொழுது கிடைக்கும்? எது யோக ஜாதகம்? எனது ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிற கேள்வி. பாதகாதிபதி குரு தசை இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. ஜாதகம் என்னன்னு 1187 என்னது 7/11/87 7/11/87 சரி 7/11/87 9:30 இந்த ரவுண்டா கொடுக்கறதே வேண்டாங்க. 9:30 இரவு கடலூர். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இனிமேல் நம்ம சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பின் பண்ண முடியாது, அதனாலதான் நான் விடுறதா இருக்குது, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, என்னது? ஹரிஹரா வேலை முயற்சிக்கிறேன் ஆனா கிடைக்கவில்லை, எப்பொழுது கிடைக்கும்? வேலை மாற்றம் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. குரு தசை என்ன செய்யும்? 2 கேள்வி. சரி, ஜாதகம் மிதுன லக்னம், ரிஷபராசி, 7/11/87 9:30 இரவு கடலூர். இதாங்க. சரி, ரைட். ஜாதகத்தை எடுக்கிறேன் பாருங்க. இதான் சார் உங்களுடைய ஜாதகம். ஹரிஹரா மிதுன லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோஹிணி, 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை தான் போயிட்டு இருக்குது. 2019 இருந்து குரு தசை தான் போகுது. அப்புறம் என்ன குரு தசை என்ன பண்ணும்? பாதகாதிபதி தசை அப்படின்னு கேள்வி. சரி, அதுல கேதுவோட புத்தி இப்ப போயிட்டு இருக்குது. சோ குரு தசையில் கேது புத்தி. சரி, குரு தசையில் கேது புத்தி. சோ குரு 28 டிகிரி புதனுடைய நட்சத்திரத்துல வாங்கி அமர்ந்து நிக்கிறாரு. ராகு 6 டிகிரி, செவ்வாய் 25 டிகிரி. குரு தசையில் கேது புத்தி. குரு தசையில் கேது புத்தி எப்ப இருந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இந்த மார்ச்ல இருந்து. இதற்கு முன்னாடி புதன் புத்தி தான் போகுது. கேது புத்தி. வேலை மாற்றம் எப்ப அப்படின்னா இப்ப இல்ல, இந்த அக்டோபருக்கு அப்புறம் தான் ஷோரா நடக்கும். சரியா? சோ கேது புத்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும். ஆமா, இந்த டைமே உங்களுக்கு இருக்கு சார். இந்த டைமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஒன்னு அக்டோபருக்குள்ள கொடுக்கணும், இல்லைன்னா அக்டோபர்ல இருந்து அடுத்த பிப்ரவரி. 2 ஆப்ஷனா பிரிக்கிறேன். உங்க டைமிங் எனக்கு எக்ஸாக்டா 16:32 35 கலையில விழுவுது. 9:30 மணிங்கும் போது எனக்கு சின்ன டவுட் வருது, அதனால நான் 2ஆ பிரிக்கிறேன். உங்களுக்கு அக்டோபருக்குள்ள ஒரு சான்சஸ், இல்லைன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள உங்களுக்கு. ஆனா கேது புத்தியில கண்டிப்பாக வேலை மாற்றம், வேலையில ஒரு ஷிஃப்ட் கண்டிப்பா கிடக்கணும். சரியா? அது ஒண்ணு. அடுத்தது இந்த குரு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோ குரு உங்களுக்கு வக்ரம் ஆயிட்டாரு. குரு 28, சனி 25, செவ்வாய் 25.35. சுக்கிரன் இல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. சந்திரன் 14, பெரிய அளவுல இல்ல தொடர்பு. சோ இதுதான் இங்க பிரச்சனை. சோ உங்களுக்கு இந்த குரு தசை, நீங்க இந்த குரு உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கிறார், ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று நிக்கிறாரு, செவ்வாயினுடைய பார்வையில நிக்கிறாரு. ஆனா சனியினுடைய திரிகோணத்திலும் நிற்பது இந்த ஜாதகத்துல தவறு, செவ்வாயினுடைய தொடர்புல இருப்பது தப்பு. அதனால அந்த குரு தசை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதனுடைய கம்மியான வெர்ஷனா தான் ஒர்க் பண்ணும். சோ அதனால பாதகாதிபதியினுடைய வேலையை செய்யுமா? கன்ஃபார்மா பண்ணாது, பயப்படாதீங்க. பாதகாதிபதியினுடைய கெடுபலன்கள் கண்டிப்பா கொடுக்காது. அதே நேரத்தில் இந்த குருவினுடைய காரக விஷயங்கள் அடிவாங்கும். வேலையில ஒரு திருப்திகரம் இல்லாத தன்மை,
அல்லது தேவையில்லாத பொருள் செலவு கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அப்பாவுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு, தந்தையை விட்டு கொஞ்சம் விலகி நிற்பது, தந்தைக்கு உங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்ல சில குழப்பங்கள் ஏற்படுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அல்லது கொஞ்சம் விலகம், தூரமாக இடைவெளி கொடுப்பது, இது போன்ற சம்பவங்கள்லாம் கொடுக்கும். ஸோ ஆக மொத்தம் குரு தசை இது சூப்பர் அப்படிங்கிறது இல்ல, ஒரு ஒரு மிட் ரேஞ்சிலேயே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் போகும். ஏன்னா கிரக பலத்துல குரு தான் ஜெயிக்கிறாரு. வக்ரம் பெற்று நிற்பது இன்னும் பலவீனமா இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். குரு தசை ஓரளவுக்கு நல்ல விதமாவே போயிடும். நீங்க எதிர்பார்க்கறத விட கம்மியா தான் போகும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கீங்க. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டா போதும். இந்த கேது புத்தி கண்டிப்பாக கொடுக்கணும், இடமாற்றத்தை கொடுத்தாகணும். ஒன்னு அக்டோபருக்குள்ள, இல்லைன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி இந்த கேது புத்தி முடியறதுக்குள்ள. சரியா? இந்த 2 பாயிண்ட்ல கன்ஃபார்மா உங்களுக்கு கொடுத்தாகணும். இதை தாண்டிங்கன்னா கேது முடிஞ்சு அடுத்து சுக்கிரன்ல உங்களுக்கு சான்சஸ் உண்டா அப்படின்னா, சுக்கிரன் உங்களுக்கு சனியினுடைய நட்சத்திரம், சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரம் இல்ல, சுக்கிரன் 10, சூரியன் இல்ல, குரு இல்ல, செவ்வாய் இல்ல. சோ சான்சஸ் கம்மி தான். சோ அதனால இந்த கேது புத்தியில வந்தா தான் வந்ததுங்க, இல்லைன்னா ஆப்ஷன் கம்மி தான். சரியா? அடுத்ததாக ரஞ்சித் ரஞ்சித் அவர் என்ன சொல்றாருன்னா, சேலத்துல இருந்து மேரேஜ் எப்ப, ஹெல்த் இஷ்யூ எப்ப சரியாகும், ஆயில் சந்தானம் எப்படி உள்ளது, ஆயில் சந்தானம் அப்படின்னா என்னது புரியல. ஆயில் ரிலேட்டடான கேள்வி. ஆயில் ரிலேட்டடா, அதுவும் 96ல பிறங்குறவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் சொல்றது கிடையாது. 50ஸ்ல ஐ மீன் ஒரு 50 வயது ஆனவங்களுக்கு கூட நான் சொல்றது கிடையாது. தனிப்பட்ட முறையில பாக்குறாங்க அவங்களுடைய, அது ரைட், அதை விட்டுருங்க. ஸோ ஆயிலை பத்தி எல்லாரும் ஆமாங்க இன்னைய காலகட்டம் இருக்குதுங்க, இன்னும் 5 வருஷங்க, இன்னும் 10 வருஷங்க, இதை சொல்றதுனால எனக்கு என்ன பெருமை இருக்குது, இதுல ஒண்ணும் கிடையாது. சரியா? ஆயிலை பற்றி பயப்படாதீங்க. அது சரியான பயம் இருக்குதா, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ரெமெடி என்ன, எப்படி பண்ணலாம், அது மாதிரி என்ன கேள்விகளை கேட்டா நல்லா இருக்கும். ஆயில் பயம் ஏன் அந்த கேள்வி வருது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நான் பார்ப்போம். 4496 4496 7:15 PM. எந்த ஊர் சார்? சேலம். சேலம். ஓகே, துலா லக்னம், துலா லக்னம் கன்னி ராசி, இதான் உங்களோட ஜாதகம். 4496 7:15 PM சேலம். மேரேஜ் எப்ப, ஹெல்த் இஷ்யூ எப்ப சரியாகும், ஆய்வுல பற்றிய கேள்வி, ஜாதகம் இதுதாங்க. ஜாதகத்தை எடுக்கிறேன் பாருங்க. சோ பாருங்க, துலா லக்னம் கன்னி ராசி, நட்சத்திரம் சித்திரை 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை போயிட்டு இருக்குது. துலா லக்னத்துக்கு குரு தசை எவ்வளவு நன்மை தரும் நமக்கு எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். சோ குரு ஒன்னும் பெருசாலாம் நன்மை தராது. 2018 இருந்து 2034 குரு 6ஆம் ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் குரு அவயோகர் அப்படிங்கிறதுனாலையும், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம்ங்கிறதுனாலையும், இந்த லக்னத்துக்கு அவர் எதிரி அப்படிங்கிறதுனாலையும், ஸோ அதனால நெகட்டிவ் பலன் தான். உடல் ஆரோக்கியம், ஹெல்த் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கணும், கடன் பிரச்சனை கொடுக்கணும். ஸோ அதனால அதெல்லாம் கரெக்டான அமைப்பு தான். ஸோ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை, கேது புத்தி. மேரேஜ் எப்ப அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ குரு உங்களுக்கு ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பலத்துல நிக்கிறாரு. ஸோ குரு 22, கேது புத்தி, குரு தசை கேது புத்தி, இதுதான் மெயின். இந்த கேது புத்தி முடிஞ்சுன்னா சரியாயிடும் சார், ஹெல்த் பிரச்சனை கொஞ்சம் சரியாயிடும் சார். ஓகே, சோ குரு தசை கேது புத்தி அப்ப இந்த ஜூலை 18 தான் முடிஞ்சிருச்சே, இந்த நேரத்தோட முடிஞ்சு போச்சுங்க. ஜூலை 18, இன்னைக்கு 19, நேரத்தோட உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியுது சார். ஓகே, இனிமேல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும், பயப்படாதீங்க. சரியா? ரைட். அடுத்தது திருமணம் எப்ப, குரு தசை 3ஆம் ஆதிபத்தியம் கொண்ட கிரகம். சோ குரு என்ன நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சோ குரு சுக்கிரனுடைய கேது. அடுத்து சுக்கிரன்,
குரு, கேது, சுக்கிரன். சூரியன் என்ன நட்சத்திரம்? சனியா? புதன். புதன் 2. சூரியன் புதன் 2. சுக்கிரன் சுக்கிரன் சூரியன் நட்சத்திரம். சந்திரன். சந்திரன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட சந்திரன் சித்திரை நட்சத்திரம். சந்திரன் 28 டிகிரி செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் உங்களுக்கு சனியுடைய செவ்வாய் சனி. சந்திரன் சுக்கிர புத்தியில ஒரு சான்சஸ் இருக்குதுங்க. ஆனா சரி ரைட், உள்ள அந்த இடத்துலதான் பார்க்கணும். அந்தரம் எனக்கு பலமா, அந்தரம் உள்ள டீட்டெயில பாக்குறது இல்ல. சுக்கிரன் உங்களுக்கு பலமா தான் நிக்கிறாருங்க. அதனால இந்த குரு தசை சுக்கிர புத்தி 6-8 தான் இருக்குது. ஆனா ஆட்சியா நிக்கிறார் சுக்கிரன். வேற எந்த ஒரு கிரகமும் இதனுடைய தொடர்பு இல்ல. இந்த சுக்கிரன் தான் தொடர்பு. சோ இதை விட்டுட்டீங்கன்னா சூரியன் சூரியன் 21 சூரியன்ல தான் சார். சுக்கிரனை விட சூரியன் தான் பலமா நிக்குது. கன்ஃபார்மா சூரியன்ல கிடைக்கும். சோ நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சுக்கிர புத்தியில உங்களுக்கு வரன் அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம். சுக்கிரன்ல அந்த கிரக தொடர்பு அவ்வளவா பலம் இல்லை. ஆனா சூரியன்ல டெஃபினட்டா நீங்க மேரேஜ் ஆகியிருக்கணும் அப்படிங்கறது தெளிவா காட்டுது. ஓகே, சோ அதனால கன்ஃபார்மா சூரியன்ல மேரேஜ் அப்படிங்கறது தெளிவா காட்டுது. சுக்கிர புத்தியும் ஆப்ஷன் இருக்குது. ஆனா சூரியனை விட கம்பேர் பண்ணும்போது சுக்கிரன் பலம் குறைவா நிக்குது கிரக தொடர்புல. ஓகே, சோ அதனாலதான் சோ பாத்துக்கிட்டே இருங்க சார். சூரிய புத்தியில டெஃபினட்டா மேரேஜ் முடிஞ்சிடும். சோ அதை மாற்று கருத்தே இல்ல. 6ஆம் இடத்தின் வழியாக அந்த தொடர்பு வருது. 6ஆம் இடங்கிறது தாய் மாமன் அத்தை வழி தொடர்புகள், சொந்தத்தின் மூலமாக ஒரு ஆப்ஷன் வருது. அல்லது அவங்க சொல்லக்கூடிய, அவங்க ஒரு இடத்துல இந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பையன் இருக்காங்க, இதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆப்ஷன் 6ஆம் இடத்தின் வழியாக தொடர்பு வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதனால அந்த ஆப்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. இதன் வழியாக வருதுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மூவ் பண்ணுங்க. சரியா? இந்த சுக்கிர புத்திலையும் ஒரு சான்சஸ் இருக்கு. சூரிய புத்தி தான் டெஃபினட்டா காட்டுது. சுக்கிரன் புத்தி உங்களுக்கு குரு சுக்கிரன் சாரம் ஆகணும்னால சுக்கிர புத்தி அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஆனா அவர் சஷ்டாஷ்டங்கமா இருக்காரு. இருந்தாலும் 6-8 இருந்தாலும் சுக்கிரன் பலவீனமா போயிடுச்சுன்னா கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இங்க சுக்கிரன் பலமாயிட்டார். 6-8 12 சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் முதல்ல 12 6 மற்றும் 12 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. 3-8 தான் மறைவு. 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ஆட்சிக்கு விதிவிலக்கு உண்டு. சோ அதனால சுக்கிரனுடைய வேலையை செய்வார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் சுக்கிரன்ல ஒரு சான்சஸ் இருக்குங்கிறேன். ஆனா சுக்கிரனை விட சூரியன் தான் பலமா குருவோட தொடர்புல நிக்கிறார். சோ அதனால கன்ஃபார்மா சூரிய புத்தியில உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கணும் 29ல. நான் அதனால 29 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. சுக்கிர புத்தியில சூரியனுடைய அந்தரமா கூட இருக்கலாம். ஸோ அதனால கண்டினியூஸா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் தான். ஓகே, உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இந்த நேத்தோட முடிஞ்சு போச்சாரு. 18 ஜூலைல இருந்தே உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் சரியாயிடுச்சு, பயப்படாது. நன்றி. அடுத்தது ரஞ்சித்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்துராமன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தென்காசில இருந்து 23/9/99 23/9/99 23/9/99 8:45 AM தென்காசி. சரி, தென்காசி என்ன கேள்வி பாத்திரலாம். 23/9/99 8:45 AM தென்காசி. Recently I joined IT company in Hyderabad. So when I get transferred to Tamil Nadu and Kerala, தமிழ்நாடு இல்லைன்னா கேரளாவுக்கு நான் எப்ப மாறுவேன்? So when I can ask, நான் எப்ப கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. Is it good time for me? எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அல்லது கேட்கறதுக்கு சரியான டைமா? அப்ப டைமுக்கான
காலகட்டம் இது இருக்குதா, இடமாற்றத்திற்கான அமைப்பு இருக்குதா அப்படிங்கறத பார்த்தா போதும். சோ முத்துராமன் உங்களுடைய ஜாதகம் இதுதாங்க. துலா லக்னம் கும்ப ராசி. பாருங்க இதான் ஜாதகம். நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 4வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை தான். சோ துலா லக்னத்துக்கு குரு தசை. இப்ப என்ன சொன்னேன் அதே போலதான் உங்களுக்கு கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது. அதே போலதான் உங்களுக்கு சோ குரு தசையில் சுக்கர புத்தி. சுக்கரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரனுடைய பார்வையில். சோ கன்ஃபார்மா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு தெளிவா காட்டுது. கேட்கலாம் சரியா. ராகு 16, சுக்கரன் 27. இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன் வருதுங்க. ஸோ கன்ஃபார்மா கேட்கலாங்க, நோ ப்ராப்ளம் சரியா. செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம், செப்டம்பர் விட்டுருங்க சார், செப்டம்பர் தாண்டினாலே அதுக்கப்புறம் கேளுங்க, சான்சஸ் உண்டு. இடமாற்றத்துக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. கன்ஃபார்மா இடமாற்றம் மாறுவீங்க. நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல தான் போவீங்க. அது மோஸ்ட்லி சென்னை அல்லது கேரளா. கேரளால தான் மோஸ்ட்லி ஆறுக்கு நடுப்புறதான ஊரே இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரியல, பார்த்ததை வச்சு சொல்றேன். அது மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது தெளிவா காட்டு. ஸோ கன்ஃபார்மா மாற்றத்திற்கான காலகட்டம் தான் இது. இந்த குரு பயிற்சியும் அதுதான் சொல்லுது, கன்ஃபார்மா மாற்றம் உண்டு. நன்றி. ஸோ அடுத்ததாக அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமனுக்கு அடுத்தது பிலால். எஸ், பிலால் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரை தான் நான் வந்து பில்லான்னு சொல்லிட்டேன்னா, பிலால் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல. டேட் ஆஃப் பர்த் கொடுக்காம ஜாதகத்தை மட்டும் டீடைல்ஸ் மட்டும் போட்டு விட்டாரு, டைம் ஆஃப் பர்த் மட்டும் போட்டு விட்டாரு. இவருடைய டீடைல்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி விட்டாங்க. 21/3/2002 11:55 AM தேனி. இவரும் தேனி தான். 21/3/2002 21/3/2002 11:55 AM தேனி. தேனி இதுதாங்க உங்க ஜாதகம். என்னது மிதுன லக்னம் தான் வருது. மிதுன லக்னம் ரிஷப ராசி. 21/3/2002 11:55 AM தேனி. ரைட். என்ன கேள்வி? பாலிடெக்னிக் கம்ப்ளீட்டட் முடிச்சிட்டேன். அப்புறமா பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவேனா? பாலிடெக்னிக் கம்ப்ளீட்டட், டிகிரி படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப டிகிரி முடிப்பேனா? எப்ப ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவேன்? ஓகே, டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்ப ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் அதுக்கான காலகட்டம் சொல்றேன். மொபைல் ஷாப் பிசினஸ் எப்ப பண்ணுவேன் அப்படிங்கிறது 2 கேள்வி. ஸோ அப்ப இப்ப கல்வி படிப்பதற்கான காலகட்டம் இருக்கா அப்படிங்கறதும், பிசினஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்காங்கிற 2 கேள்வி. ஸோ அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜாதகம் என்ன? மிதுன லக்னம் ரிஷப ராசி. உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். நட்சத்திரம் என்னது? மிருகசீரிஷம் 1வது பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை, குரு புத்தி உங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்குது. சோ குரு தசை குரு புத்தி. சோ குரு 12, சுக்கிரன் 23. குரு ராகு சாரம் வாங்கி நிக்குது. ஸோ ராகு சுக்கரனுடைய வீட்டில். ஸோ டெஃபினட்டா பிஸ்னஸ் மொபைல் ஷாப்புக்கு பண்ணுவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே, ஸோ டெஃபினட்டா நீங்க பண்ணுவீங்க சார். ஸோ குரு ராகு சாரம் 2ஆம் பாதம் சூப்பரா இருக்கு உங்க ஜாதகம். பிசினஸ்க்கான ஜாதகம் தான். கன்ஃபார்மா மொபைல் பிசினஸ் மொபைல் ஷாப் வைப்பீங்க, அதை மாற்று கருத்தே இல்லை. அண்டர்லைன் பண்ணீங்க, கன்ஃபார்மா பண்ணுவீங்க. சரி, இப்ப மேற்கொண்டு கல்வி படிப்பதற்கான ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னா, ஸோ குரு ராகு சாரம், ராகு 12ல, சுக்கிரன் உச்சம், படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கே. ஸோ அதனால கன்ஃபார்மா உண்டு. இப்ப பண்றதுக்கான அமைப்பு குரு புத்தி உங்களுக்கு கை கொடுக்குது. இந்த குரு தசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். குரு தசை கல்வி. அடுத்தது சனி. சனின்னு பாத்துக்கிட்டாலும் சந்திரனுடைய நட்சத்திரமா? சனி என்ன நட்சத்திரம்? சனி 15, ராகு 28, சந்திரன் 26. சனி 15, சந்திரன். ஸோ கன்ஃபார்மா உண்டு சார். படிக்கிறதுக்கான காலகட்டம் தான். குரு புத்தி கொடுக்கும், குரு தசை குரு புத்தி கொடுக்கும். ஸோ அதனால எது சார்ந்த அமைப்பு? எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா தான். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கல்விக்குள்ள போவீங்க. அது ரிலேட்டடான டிகிரி முடிக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குது. பிசினஸ் தெளிவா காட்டுது. உங்க ஜாதகம் தெளிவான ஜாதகம். அதனால சூப்பரா இருக்கு ஜாதகம். பிசினஸ் கண்டிப்பா பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணுனீங்கனாலே சரி, ஜாதகமே தெளிவா இருக்குது. பண்ணுனீங்கன்னா மெசேஜ் போட்டு விடுங்க. ரைட். அடுத்தது பார்த்திபன் என்ன கேட்கிறாருன்னா, ஏழுமலை அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார். பார்த்திபன் ஏழுமலைக்காக 11/9/97 8:17 PM அப்படின்னு சொல்லிட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஸோ நவ் சந்திர தசாஸ் கோயிங்
கோயிங் ஆன். மேரேஜ் இன் சனி புத்தி ஆர் புதன் புத்தி, எக்ஸாக்ட் புத்தி சொல்லுங்க. அண்ட் அந்தரம் சொல்லுங்க. அந்தரம் வரைக்கும் நம்ம போறத சார் புத்தியோட தான் நிப்பாட்டுறோம். 11/9/97. சோ அடுத்தது 8/17. 8/17 PM. அடுத்தது மதுரை. சரி, 11/9/97, 8/17 PM மதுரை. மேரேஜ் எப்ப தான் கேள்வியே. சரி, உங்க ஜாதகம் என்ன சொல்லுது? 1 டிகிரி. இந்த ஜாதகம் சரிதானா? 8/17 AM எனக்கு மீன லக்னம் காட்டல, மேஷ லக்னம் தான் காட்டுது. இப்ப இது எந்த ஜாதகத்துக்கு நான் எடுக்கிறது? 8/17 டைமிங் ஒன்றும் பெருசா டிஜிட்டலா இல்ல. ஸோ ஆனா எனக்கு லக்னம் வந்து லக்ன புள்ளி ராசி சந்தில பார்டர்ல ஒரு 5 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுனாலே கன்ஃபார்மா டவுட் படணும். இது ராசி சந்திலேயே ஒரே டிகிரி, 1 டிகிரி கூட கிடையாது, 7 கலையில விழுவுது. அப்ப அதனால நம்ம ஜாதகம்லாம் நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாம போகவே முடியாது, டிஸ்கஷன் இல்லாம போகவே முடியாது. ஒரு ஜோதிடத்தை பார்த்த உடனே ஜாதகம் பலன் சொல்றதெல்லாம் அந்த கால மெத்தடுங்க. இதுல 50-50 ஆப்ஷன் தான். மோஸ்ட்லி சரியா இருந்துச்சுன்னா சரியா போயிடும், தவறா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜோசியரை திட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ப் பண்றீங்களோ அப்பப்ப அவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரெடிக்ஷன் பர்ஃபெக்டா வரும். அப்ப நீங்க இனிஷியல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே நம்ம ஷார்ப் பண்ணிட்டு போனோம். உங்க ஜாதகம், நீங்க வச்சிருக்கிற ஜாதகம் உங்களுடைய தானு கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அது இல்லாம போகவே கூடாது. அப்போ நீங்க பிறந்த டயத்துல இருந்து வாழ்க்கையினுடைய அனுபவம், உங்கள் படிப்பு, உறவு முறைகள் எப்படி, என்ன முக்கியமான சம்பவங்கள், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போகலாம். இவ்வளத்தையும் கேட்டுட்டு என்னட்டே பதில் சொல்லுவியா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம், வேற வழி இல்லை. இது என்ன சொல்றது, உங்கள்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் கிடையாது. இங்க ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஜோசியர் உங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கான இது இல்ல. ஓகே, நம்ம ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணி 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 பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சு நம்மளோட டேலண்ட்டை வெளியே காட்டுறோம். ஓகே, இதுக்கப்புறமா நம்பலன்னா அது மாதிரி தள்ளிட்டு போக வேண்டியதான், அடுத்த ஜாதகரை பார்த்துட்டு போக வேண்டியதான். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு சரியான பதில் தெரியணும், காலகட்டம் வேணும்னா நீங்க கொடுக்குற டைம் சரியான டைமா, உங்க ஜாதகம் உங்களுடையதானா, சரியான ஜாதகம் தான் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். நீங்க என்னகிட்ட இல்ல, எந்த ஒரு ஜோசியத்தை போனாலும் உங்க ஜாதகத்தை கரெக்ட் பண்ணி வச்சுக்கீங்கன்னா நான் சொல்றேன். ஓகே, சரி, இப்ப பார்ப்போம். இந்த ஜாதகத்துக்கு நான் மேஷ லக்னத்துக்கு தான் நான் பலன் சொல்றேன். பாருங்க, மேஷ லக்னம் அண்ட் தனுசு ராசி. நான் ஜாதகத்தை கையில் எடுக்கிறேன், பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியும். ஓகே, இதான் ஜாதகம். தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், 1வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சந்திர தசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ சந்திர தசையில ஆல்மோஸ்ட் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி தான் இப்ப ரன் ஆகிட்டு இருக்குது. சனி புத்தியா புதன் புத்தியா இவருடைய சந்தேகம். ஸோ ஜாதகத்தில் சந்திர தசையில் சனி புத்தி, சந்திரன் உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து நிக்குது. சனி புத்தி, அடுத்தது புதன் புத்தி. ஸோ புதன் உங்களுக்கு, புதன் மகம் 3ஆம் பாதம், சனி உங்களுக்கு ரேவதி 3வது பாதம், சந்திரன் உங்களுக்கு பூராடம் 1வது பாதம். சரிங்க. ஸோ அதனால எந்த புத்தியில உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா சந்திர தசை புதன் புத்தியில தெளிவா நடக்கும். ஓகே, ஸோ சனி புத்தியில கிடையாது, புதன் புத்தியில தான். சரிங்களா? சனி புத்தியில இல்ல, புதன் புத்தியில தான் டெஃபினட்டா உண்டு. 97 தானே பிறந்திருக்கிறீங்க, கொஞ்சம் இதுக்கு மேல எவ்வளவு பொறுக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க, வேற வழி இல்ல. சந்திர தசை புதன் புத்தி என்ன, 2028 ஜனவரி. ஸோ 27 எண்டுல இருந்தே உங்களுக்கான ஆப்ஷன் வந்துடும். அடுத்த வருடம் இறுதி காலகட்டங்கள்ல இருந்து திருமணத்துக்கான காலகட்டம் தான். 28 புதன் புத்தியில டெஃபினட்டா மேரேஜ் முடியும். ஓகே, அந்தரம் நம்ம சொல்றதுல சார். ஸோ டீட்டெயிலா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தான் நம்ம டீட்டெயில்ஸா பார்ப்போம். ரைட், அடுத்தது நியூ பெட்ஸ். என்ஐ பெட்ஸ் அப்படின்னு ஒரு ஐடி. ராஜு என்ன கேட்கிறாங்கன்னா, சிதம்பரத்துல இருந்து 4/9/87 7:35 PM சிதம்பரம். இவர் தான் அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஓகே, சரி பார்ப்போம். போன ஒரு லைவ்ல ஒருத்தர் கேட்டிருந்தார், ஊட்டியோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து, நான் வந்து இந்த இதுல நான் ஜெயிப்பனா அப்படின்ட்டு, MP எலெக்ஷன்ல ஜெயிப்பனான்ட்டு நல்ல ஞாபகம் இருக்கு. மகர லக்னம், சூரியன் உச்சமா நிக்கிறாரு, குரு அண்ட் சூரியன் ஏதோ ஒன்று சம்திங் பரிவர்த்தனை, 8ஆம் இடத்துல குரு சூப்பரா உட்காந்துருக்கும். அவருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, MP எலெக்ஷன்ல ஜெயிப்பதற்கான ஆப்ஷன் அவருக்கு தெளிவா இருந்துச்சு. நான் இருக்கு சார்ன்னு சொன்னேன். நான்
அதே மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்திரலாம். 35/7/35 PM சிதம்பரம். இந்த 27 எலெக்ஷன் சொல்றீங்க, எனக்கு தெரியல சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. சிதம்பரம். சரி, ராஜு என்ன கேள்வி? 4/9/87/7/35 PM சிதம்பரம். சரி, என்ன கேள்வினா, பொலிட்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் வில் ஐ வின் 2027 எலெக்ஷன். 29ன்னு சொல்றதுக்கு பதிலா 27 அடிச்சிட்டீங்களா? 27ல எலெக்ஷன் என்ன எலெக்ஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாங்கிறது டவுட்டா தான் இருக்குது. அடுத்தது ஆப்போனன்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ் MLA ஃபேமிலி. ஆப்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எக்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ் MLA ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு எதிராக வரக்கூடிய நபர் எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் MLA-வா இருப்பாருங்கிறீங்களா? இதை சொல்ல வரீங்க, எனக்கு புரியல. அடுத்தது ஐ மூவ் பேக் டு நேட்டிவ்க்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி கேட்டுக்கிறீங்க. நான் 27 விட்டுருங்க, 29 எலெக்ஷனுக்கு தான் நீங்க கேட்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 29 காலகட்டம் உங்களுக்கு என்ன காலகட்டம் அப்படின்னு பார்ப்போம். மீன லக்னம், மகர ராசி. ஸோ இதுதான் சார் உங்களுடைய ஜாதகம். மீன லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், 3வது பாதம். நடந்துட்டு இருக்கிறது குரு தசை, லக்னாதிபதியினுடைய தசை. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு குரு தசை சனி புத்தி தான் முக்கியமான காலகட்டமாக வருது. குரு தசையில் சனி புத்தி. ஸோ சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து, குரு தசை சனி புத்தி. சனி உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம். சனி உங்களுக்கு குரு தசை சனி புத்தி. சனி உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரமா? சனி உங்களுக்கு புதன் 2. சரி, ரைட்டு. சனி பகை வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. சனி புத்தி. குரு 5. சனி புதனுடைய நட்சத்திரம். புதன் உங்களுக்கு பலமா நிக்கிறார், உச்சம் பெற்று நிக்கிறாரு, கேதுவோட இணைந்து நிக்கிறாரு. இப்ப சனி புத்தி இல்லாம புதன் புத்தி அப்படின்னு வந்தா கூட ஒரு சான்சஸ் இருக்கு சார். இப்ப பாருங்க, உங்க ஜாதகத்துல குரு தசையில் சனி புத்தி 2027 ஆகஸ்ட்ல இருந்து மார்ச் 2030 ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. அப்ப இந்த காலகட்டம் அரசியல்ல வெற்றி கொடுக்குமா அப்படின்னா, அடுத்ததாக வரக்கூடிய புதன் புத்தி 2030ல வரக்கூடிய காலகட்டம் அரசு சார்ந்த ஒரு உயர் பதவி அல்லது அரசு சார்ந்ததுல ஒரு மரியாதை, கௌரவம், அப்போ ஒரு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னு எடுத்தோம். அப்ப எப்படி சார் எலெக்ஷனே 2029ல 30ல வருதுன்னா, இதுதான் அந்த மிஸ் மேட்சிங்கிறது. அந்த காலம் நேரம் கரெக்டா மீட் ஆகும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இவருக்கு அந்த யோக அமைப்பு சனி புத்திர இல்ல, புதன்ல தான் இருக்குது. ஆனா புதன் 2030ல வருது, எலெக்ஷன் 2029லயே முடியுது. அப்ப இந்த காலகட்டம் சனி புத்தி பகை வீட்டுல உட்கார்ந்து இருக்கார், செவ்வாயினுடைய பார்வையிலேயே உட்கார்ந்து நிக்குது, புதனுடைய நட்சத்திரத்துல தான் வாங்கி நிக்கிறார். புதன் தான் சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குதே தவிர, இங்க சனி பகை வீட்டுல உட்கார்ந்து செவ்வாயினுடைய பார்வை புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. அடுத்தது 10ஆம் இடத்தோட தொடர்பும் வேண்டும். இங்க 10ஆம் இடத்தோட தொடர்பு இல்ல. ஓகே, ஆனா புதன் புத்தியில இந்த தொடர்பு உண்டு. எது? புதனுடைய புத்தி காலகட்டங்களில் 10ஆம் பாவகாதிபதி குருவினுடைய தொடர்பு புதனுக்கு இருக்கு. அது ஒரு விதத்துல கனெக்ஷன் ஆகும். புதன் புத்தியில தான் அந்த அமைப்பு இருக்குது. ஆனா இது மிஸ்மேட்ச் ஆகும் பட்சத்தில் இந்த சனி புத்தி அதுல வெற்றி வாய்ப்பு இல்ல, தடை தான் கொடுக்குதுங்க. இன்னொன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க, நான் பூர்வீகத்துக்கு நகரலாமான்னு. நகர விடாது சார். நகர்ந்தாலும் அங்க ப்ராப்ளம் தான் காட்டுது. 9ஆம் இடத்துலதான் சனி உட்கார்ந்து நிக்குது. 9ஆம் இடம் பகை வீடு, அந்த வீட்டுல செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு. ஸோ அதனால அங்க போகும்பொழுது தடைகள், ப்ராப்ளம் இதைதான் சுட்டி காட்டுது அந்த இடத்துல. ஸோ அதனால நீங்க அங்க மூவ் பண்றதா இருந்தாலும் மூவ் பண்றதுக்கு முன்னாடியே இல்ல நீங்க நேட்டிவ்க்கு போகலாம்னு ட்ரை பண்ணா கூட அங்க இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும், அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. அப்ப அங்க போனீங்கன்னா ப்ராப்ளத்துல ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறது காட்டுது. முக்கியமா நிலம் சார்ந்த விஷயத்துல, வீடு சார்ந்த விஷயத்துல, பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் பிரச்சனைகள் காட்டுது. ஸோ சனி புத்தி சரியில்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயத்துல அந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படிங்கிறது காட்டுது. ஆனா புதன் புத்தி நல்லா இருக்கு. ரைட், நன்றி சார். ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா முத்து வைரம் ராமசாமி அப்படின்ட்டு ஒரு ஐடி. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா,
ஜூலை 4/86. சரி, 4/7/86. சரி, 4/7/86 வெள்ளிக்கிழமை. பிறந்த நேரம் 8:44 காலை. 8:44 காலை. எந்த ஊர் சார்? பிறந்த இடம் சென்னை. பிறந்த இடம் சென்னை, தமிழ்நாடு. குடும்ப வாழ்க்கை, பண வரவு, என்ன தொழில் அப்படிங்கிற கேள்வி. என்ன தொழில்? நடப்பு தசாபுத்திக்கு நான் ஆப்ஷன் சொல்றேன். நீங்க ஆப்ஷன் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குமே. 2 நிமிடம் ஒரு நபருக்கு 2 நிமிடம் 3 நிமிடம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதுல உங்க ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா டப்புன்னு ஈஸியா சொல்லிடலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரைட். குடும்ப வாழ்க்கை, பணவரவு, என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. 4/7/86 8:44 AM சென்னை. சார், முத்து வைரம். முத்து வைரம், உங்களுடைய ஜாதகம் என்னதுன்னா கடக லக்னம். கடக லக்னம், ரிஷப ராசி சார். ஸோ இதுதான் உங்களுடைய ஜாதகம். கடக லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ குரு தசையில சுக்கர புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஓகே, குரு தசையில் சுக்கர புத்தி. ஜாதகப்படி பாத்தீங்கன்னா சோ டைம் கரெக்ட் தானா? 27.59 விகளை விழுவுது. இது கடக லக்னமா சிம்ம லக்னமா அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்தாகணும். சரி, எனிவே சந்திரன் 14, சந்திரன் 14, புதன் 11, குரு 29, சுக்கிரன் 27, செவ்வாய் 25. சரி சார், ஆக்சுவலா உங்களுக்கு பாருங்க, வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ புதன் உங்களுக்கு, சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து, சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் லக்னத்தோடு தொடர்பு போது பேச்சுவார்த்தையில ப்ராப்ளம் வரும். பேச்சு நீங்க பேசும் பொழுது அது தவறுதான புரிதல்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒண்ணு. இன்னொன்னு, சந்திரன் பலமாக நிற்பது என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அது சரியாகுது, அது ப்ராப்ளம் சரியாக போகும் அல்லது கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சந்திரன் இந்த இடத்துல இல்ல, உச்சமாக இல்ல, தேய்பிரை தான், ஆனா உச்சமாக இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பெருசா எடுத்துட்டு போகும். இங்க அமாவாசை நோக்கி தான் போகுது, ஆனா சந்திரன் உச்சம். இந்த ஒரு பாயிண்ட் ஜாதகத்தில் புதனை கண்ட்ரோல் பண்ணுது. புதன் உங்க ஜாதகத்தில் பேச்சு, எழுத்து, இது சார்ந்த விஷயம். இதுக்கு இங்க உங்களுக்கு பாருங்க, கடக சிம்ம லக்னத்துக்கு சனி அவயோக கிரகம். புதனும் சனியும் ஒரே டிகிரில, ஒரு டிகிரி டிஃபரன்ட்ல தனக்குள் திரிகோணத்தில் நிற்பது ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். புதன் உங்களுடைய முயற்சி, பேச்சு ஸ்தானம். சோ இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதுல கவனமாக இருக்கணும். சரியா? ரைட். அதே போல பிசினஸ் என்ன பண்ணலாம்? குரு தசை சுக்கிர புத்தி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. குரு தசை சுக்கிர புத்தி. செவ்வாய் 25, குரு 29, சுக்கிரன் 27, சந்திரன் 14, சூரியன் 18. சோ குரு சார்ந்த அமைப்பு தான் சார் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, குரு சார்ந்த அமைப்பு, பினான்ஸ், ஜுவல்ஸ், டீச்சிங் ரிலேட்டடா இது சார்ந்த பிசினஸ், அதுதான் நல்லா இருக்கும். குரு சார்ந்த தொழில், உத்தியோகம், இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அப்படியே பார்த்தாலும் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். குரு உங்களுக்கு புதன் இல்ல, சனி இல்ல, சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி, பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை சூப்பர். சரி சார், சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை, இது சூப்பரான பரிவர்த்தனை. ஓகேவா? அப்ப பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? சுக்கிரன் காரக அமைப்புகள், குரு சார்ந்த அமைப்பை விட சுக்கிரன் பலம். சோ அதனால இங்க சுக்கிரனுடைய காரக அமைப்புகள், ஃபேன்சி ஐட்டம், ட்ரெஸ், கலைத்துறை சார்ந்த பொருட்கள், இதெல்லாம் உங்களுக்கு பெண்கள் சார்ந்த பொருட்கள், டிசைனிங் சார்ந்த பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா வரும். இது சார்ந்த பிசினஸ் சூப்பரா வரும் உங்களுக்கு.
இது சார்ந்த விஷயத்துல ஈடுபடுங்க, நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பாக தேவையில்லாத செலவு, தேவையில்லாத ப்ராப்ளம் இது இருக்குது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் அந்த பிரச்சனையும் இருக்குது, அப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரேன். அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், அது கண்ட்ரோல்ல இருக்குது பை சந்திரனுடைய உச்ச நிலையை இருக்கிறதுனால. ஸோ அதனால நல்லா இருக்கு ஜாதகம். ஸோ சுக்கிரனுடைய காரக குரு கூட கம்மி தான். குரு உங்களுக்கு 8ல மறைஞ்சிருந்தாலும் நட்பு வீடு, ஐ மீன் சம வீட்டுல தான் அமர்ந்து ஆனா சுக்கிரன் பரிவரதுனால உச்சம் சூப்பரா நிக்கிறார். அப்ப இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு. சுக்கிரனுடைய காரக அமைப்புகள்ல தான் தொழில் உங்களுக்கு உண்டு. சரியா? ரைட், நன்றிங்க. ஸோ அவ்வளவுதான் சார். இவ்வளவுதான் நேர்கள் நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்சர் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம லைவ் ப்ரோக்ராம் பண்றோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சூப்பர் சாட் பண்ணாதான் ஆன்சர் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரீ ப்ரொடெக்ஷன்ஸ் தான் பண்றேன். அந்த லைவ்ல நீங்க ஃப்ரீயா நீங்க கலந்துக்கிட்டு உங்க ஜாதகத்துக்கு பலனை இலவசமாக நீங்க கேட்டுக்கலாம். பார்க்கக்கூடிய நேர்கள் விருப்பம் இருக்கிறவர்கள் இந்த லைவ்ல கலந்துக்குங்க. இல்ல எனக்கு கம்பல்சரி நான் அந்த லைவ்ல என்னால என்னோட கேள்வி நீங்க படிக்கலன்னா கூட, இல்ல நீங்க சூப்பர் சாட் பண்ணா கூட, இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த சனி ஞாயிறு லைவ் முடிஞ்சிச்சுன்னா மண்டே உங்களுக்கு ஆன்சர் இதே மாதிரி வீடியோ ஃபார்மேட்ல ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால உங்களுடைய விருப்பம் தான், விருப்பம் உள்ளவர்கள் பங்கு பெற்றுக்கலாம். ரைட். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.